உணவு முறையில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டு, அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட் அப்படின்னா கேக்கு மேலே இன்னும் க்ரீமை போட்டு அது மேலே வேறு ஏதாவது வச்சு இந்த சர்க்கரையிலே ரவுண்டாக பண்ணி இந்த மாதிரி கலர்ஸ், கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி போட்டு அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு டைஜஷன் எஃபெக்ட் ஆகி அதனால பெரிய குடலில் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணுன்னா அது ஒரு ஸ்டெப்பு. ஸோ அதுக்கு என்ன எடுத்துக்கணும்? ஃபைபர் எடுத்துக்கணும். ஃபைபர்னால் நார் சத்து. நார் சத்து எதில் இருக்குது? சாலட்ஸில் இருக்குது, வெஜிடபிள்ஸ். அதே மாதிரி வெண்டைக்காய், பீன்ஸு, கீரை, வாழைத்தண்டு, வாழைப்பூ எல்லாத்துலேயுமே இருக்குது. குக் பண்ணி சாப்பிட்டாலும் அது இருக்குது. ஃப்ரூட்ஸில் இருக்குது. ஸோ இதுலேயும் எடுத்துக்கலாம். இதை தவிர இப்போ வெள்ளை அரிசிக்கு பதில் கருப்பு கவுனி அரிசி, இல்லை மாப்பிள்ளை சம்பா அரிசி, இல்லை சேப்பு அரிசி இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா அதில் நார் சத்து இருக்குது. வெள்ளை அரிசியில் நார் சத்து இல்லை.